இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆன்சர் டிகேசி என்று அழைக்கப்படக்கூடிய டிகே சிதம்பரம். ஆன்சர் டிகே சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? ஆன்சர் எனது இலங்கை செலவு. ஆன்சர் எனது இலங்கை செலவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? ஆன்சர் மோசிகீரனார். ஆன்சர் மோசிகீரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? ஆன்சர் திருவிளையாடல் புராணம். ஆன்சர் திருவிளையாடல் புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருஞான சம்பந்தர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? ஆன்சர் திருவெண்ணெய்நல்லூர். ஆன்சர் திருவெண்ணெய்நல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? ஆன்சர் தருமு சிவராமு. ஆன்சர் தருமு சிவராமு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதை நூலின் ஆசிரியர் யார்? மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ந. பிச்சமூர்த்தி. ஆன்சர் ந. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார்? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார்? ஆன்சர் சீர்காழி சி. இரா அரங்கநாதன். சீர்காழி சி. இரா அரங்கநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை? தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 36 படலங்கள். ஆன்சர் 36 படலங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். புலவர்களையும் அவர்களின் நூல்களின் பெயர்களையும் பொறுத்துக. ஆன்சர் முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி.
நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகரு. ஆன்சர் அகரு. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். அலர், முகை, வி, செம்மல் இது எல்லாமே மலரினுடைய ஒவ்வொரு பருவங்கள். மலர் தொடங்கதிலிருந்து கீழே உதிரும் நிலை வரை மொத்தம் 7 நிலைகள் உண்டு. அதில் குறிக்காத பெயர் அகரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் கவிமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி துன்பம். ஆன்சர் துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். வைகள் வைகளும் வைகரை வைகுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியங்களை கவனி. கூற்று எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர். ஆன்சர் திட்பம். பண்பு பெயர் இதில் திட்பம் தான் பண்பு பெயர். பெறுதல் அது தொழிற்பெயர். கோடல் தொழிற்பெயர். ஆட்டம் தொழிற்பெயர். திட்பம் மட்டும்தான் பண்பு பெயர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. தாத்தா, தீதி, தூத்து, தேத்தே, தை, தோத்தோ அந்த வரிசையில் எழுதியிருக்கு. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையினை கண்டறி. பொருந்தாத இணை அதாவது சொல்லும் பொருளும் அதில் பொருந்தாதது எது? சுவடி என்றால் நூல், சரியானது. வெய்யோன் என்றால் சூரியன் என்று பொருள். இதில் திங்கள் இருக்குது. திங்கள்னா அது சந்திரனை குறிக்கும், அதனால் இது தவறானது, அதாவது பொருந்தாத இணை. நெக்ஸ்ட்டு செட்டு. செட்டு என்றால் சிக்கனம் என்று பொருள். சிந்தை என்றால் உள்ளம் என்று பொருள், அதனால் பொருந்தாத இணை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்க. தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. பழமொழி 400 இது மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல்களின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். இது எவ்வகை வாக்கியம்? படித்திலன் அப்படின்னா படிக்கவில்லை என்று பொருள், அதனால் இது எதிர்மறை தொடர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை. தக்கார் எச்சத்தால் என்ற இணை. ஆன்சர் இன எதுகை. இது இன எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவினை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதற்கேற்ற வினா
மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதுக்கு சரியான வினா எதுனா, தமிழர்களுக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பெருமை தராதது எது? அதுதான் விடைக்கேற்ற வினா. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.